சினிமான்னு வந்துட்டாலே ஒவ்வொரு நடிகர்களுக்கு ஒவ்வொரு ரசிகர் பட்டாளம் இருப்பாங்க. அப்படித்தான் நம்ம இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உச்ச நடிகர்களான தளபதி விஜய் அண்ட் தல இவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. அப்பப்போ அடிச்சுப்பாங்க. நம்ம தல ரசிகர்கள் அண்ட் தளபதி ரசிகர்கள் மாறி மாறி அடிச்சுக்கிறது உண்டு. அண்ட் அதே மாதிரி சேர்ந்து இருக்கிறதும் உண்டு. சேர்ந்து நிறைய போஸ்டுக்கா இருக்கட்டும், படங்களுக்கா இருக்கட்டும் சப்போர்ட் பண்றதும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரசிகர்களுக்கு நம்ம தல அஜித் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தல அஜித் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் சொல்றீங்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? ரசிகர்கள் நீங்க எப்போ வாழ போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஸோ எங்களோட ரசிகர்களான நீங்க சாதிக்கும் போது அதை பார்க்கும் போதும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என்னைக்கும் இவங்களோட ரசிகர்னா அவங்களோட ரசிகர்னான்னு சண்டை போட்டுக்க கூடாது. மற்றவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி எல்லாரையும் பொதுவா பார்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு தல அஜித். அதுலயும் நீங்க வாழுங்க, நாங்க வாழுங்கன்னு சொல்றதை விட நீங்க வாழுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ இணையதளத்துல வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காரு நடிகர் ஜெயம் ரவி. தமிழ் சினிமால இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தர் தான் நம்ம நடிகர் ஜெயம் ரவி. ஸோ அவரோட ஜெயம் அப்படின்ற திரைப்படத்து மூலமா தான் அவரோட பேர் ஜெயம் ரவி அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல அவரோட திரைப்படங்கள் வெளியானாலுமே தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கு. ஸோ 2025 கண்டிப்பா நான் ஒரு கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு ரீசெண்ட் டைம்ல சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலையில தான் காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வெளியாக போகுது. கிருத்திகா உதயநிதி இந்த ஒரு திரைப்படத்தை பாத்தீங்கன்னா இயக்கியிருக்காங்க. சோ இந்த திரைப்படத்தோட ஒரு ப்ரொமோஷன் பணிகள்ல ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் நம்ம ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் என்ன யாரும் ஜெயம் ரவி அப்படின்னு கூப்பிட வேணாம், வெறும் ரவின்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடுங்க, அதை தான் நான் விரும்புறேன். அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தயாரிப்பு நிறுவனமும் ஆரம்பிச்சிருக்காங்க ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு ரசிகர்கள் மத்தியில. சோ இதுக்கப்புறமா ஜெயம் ரவி கிடையாது, வெறும் ரவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. விடாமுயற்சி திரைப்படத்துக்காக ரசிகர்கள் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜனவரியில இந்த ஒரு திரைப்படம் வெளியாகும் அப்படின்றது தல அஜித் தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு திரைப்படம் ஜனவரி, இன்னொரு திரைப்படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஏப்ரல் இல்லைன்னா மேல குட் பேட் அகலி வரப்போகுது. அண்ட் ஜனவரி எண்டாகக்குள்ள கண்டிப்பா விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ இந்த நிலையில தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட கதைக்களம் பத்தி ரீசெண்ட் டைம் ஒரு இன்டர்வியூல மகிழ் திருமேனி கிட்ட கேட்டிருக்காங்க. கதை எப்படிப்பட்டது சொல்ல முடியுமா அப்படின்னு. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட விடாமுயற்சியால ஒரு விஷயத்த அடைகிறாரு. அதுதான் இந்த திரைப்படத்தோட மைய கருவா இருக்கு. அண்ட் அதே சமயம் ஃபேமிலி பத்தின ஒரு சென்டிமெண்ட் விஷயங்களும் அதுல கலந்துருக்கு. ஸோ இது எல்லாம் கலந்தது தான் விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லும் போதே அங்கே தெரியுது நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கும் போதுதான் அந்த விடாமுயற்சிக்கான பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இதுல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் உள்ளுக்கு போட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கதைக்களம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தல அஜித்துக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க திரைப்படத்தை பார்க்கறதுக்கு அப்படின்றது கமெண்ட்ஸ்